இப்போ அதே லீனியர் அல்ஜிப்ரால இன்னொரு சம். இஃப் இதில் வந்து ரெண்டு சப்டிவிஷன் இருக்கும் இந்த தியரமில். இஃப் P and Q are fixed points under the linear transformation, then the transformation can be expressed in the form. ஃபஸ்ட்டு கொஷனில் வந்து P and Q are fixed points சொல்லிடுறாங்க. லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், then the transformation can be expressed. ரெண்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் இருக்கிற ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி இருக்கும்? இதை தான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும். W minus P divided by W minus Q equals to K into Z minus P by Z minus Q. ஓகேவா? இதில் வந்து டபிள்யூக்கு நம்மளுக்கு வேல்யூ இந்த சம்லேருந்து வேறு மாதிரி எடுப்போம். முன்னாடி சம்லலாம் U + IVன்னு எடுப்போம். பட் இங்கே ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்றதுனால AZ + B டிவைடட் பை CZ + D அந்த மாதிரி எடுப்போம். சின்ஸ் P and Q are fixed, கொஷனில் கொடுத்தது P and Q are fixedன்றனால Pன்னு எடுத்துக்கிறேன். இங்கே Z இருக்க வேண்டிய இடத்துல P ரீப்ளேஸ் பண்ணி எழுத போகிறேன். AP + B + CP + D. அதே மாதிரி Qக்கு வந்து Z இருக்க வேண்டிய இடத்துல Q ரீப்ளேஸ் பண்ணி எழுதுனேன்னா AQ + B டிவைடட் பை CQ + D. ஓகேவா? இப்போ எனக்கு PQ Wயோட வேல்யூ கிடச்சிச்சு. இங்கே ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? W - P. ஸோ W - P. Wக்கு வேல்யூ தெரியும், மைனஸ் Pயோட வேல்யூ தெரியும். இது ரெண்டுத்தையும் அப்படியே நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டு டேர்மையும் உள்ளே மல்டிப்ளை இந்த தெரியும்ல, AZ × CP பண்ணுவோம், AZ × D பண்ணுவோம், B × CP பண்ணுவோம், B × D பண்ணுவோம். தென் மைனஸ் இங்கே அதுக்கப்புறம் ஒரு டேர்முக்கு எல்லாத்தையும் மைனஸ் வரும். AP + CZ பண்ணுவோம், AP + D, தென் BCZ BD. ஓகேவா? டிவைடட் பை CZ + D CP + D அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இதில் ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் டேர்ம்லாம் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ADன்னு இருக்குது, இங்கேயும் ADன்னு இருக்குது. ஸோ ADயை நான் காமனாக எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க டேர்ம் எழுதுறேன். இப்போது இந்த டேர்மில் BC, இந்த டேர்மில் BC காமனாக இருக்குது, அதையும் நான் சேர்த்து எழுதுறேன். இப்போ இங்கே Z - P P - Zன்னு இருக்குது. இப்போ நான் இங்கேருந்து ஒரு மைனஸை வெளில எடுத்துட்டேன்னா Z - P இங்கேயும் Z - Pன்னு வரும்ல. ஸோ மைனஸை ஒரு மைனஸை இந்த டேர்ம்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு Z - P Z - Pன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் காமனாக எடுத்துகிட்டு AD - BC அப்படியே நான் சேர்த்து எழுதிக்கிறேன். டினாமினேட்டர் டேர்ம் அப்படியே தான் வரும். இப்போ எனக்கு W - Pக்கு வேல்யூ கிடச்சிச்சு. இதை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு டினாமினேட்டர் W - Q இருக்குல்ல, அது தேவை. ஸோ W - Q is equals to ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் P இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு இடத்துல P இருக்கா, இங்கே ஒரு P இருக்குது, இங்கே ஒரு P இருக்குது. அதை நம்ம Qன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக இதே மாதிரி போட்டு வந்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். P இருக்க வேண்டிய இடத்துல Qன்னு போட்டுக்கலாம், இங்கே P இருக்க வேண்டிய இடத்துல Qன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷன். தென் இப்போது என்ன கொடுத்துருக்கு? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை செகண்ட் தானே. ஸோ W - P டிவைடட் பை W - Q. ஸோ P எழுதிக்கிறேன். Q வந்து டினாமினேட்டரில் இருக்கிறனால ரெசிப்ரோகேட் பண்ணி நியூமரேட்டரில் எழுதிக்கிறேன். பண்ணனா எனக்கு இங்கே CZ கேன்சல் ஆகிடும், AD - B AD - B கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் டேர்ம்லாம் அப்படி இருக்கும். இப்போ பேலன்ஸ் டேர்மில் கொஷின் எனக்கு Z - P Z - Q இந்த சைட் கொடுத்துருக்காங்க. எனக்கு Z - P Z - Q இருக்குது, நான் தனியாக எழுதிக்கிறேன். பேலன்ஸ் டேர்ம் ரெண்டும் இருக்கா, இது அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு கொஷினில் இங்கே Kன்னு கொடுத்துருக்காங்களே, எனக்கு இந்த பேலன்ஸ் டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்மை நான் Kன்னு டினோட் பண்ணி எழுதிக்கிட்டேன்னா நான் இதை ப்ரூவ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எனக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஒன்றும் பண்ணல, நம்மளுக்கு கொஷினில் இந்த ரெண்டு டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் தனியாக எழுதிக்கிட்டு பேலன்ஸ் இருக்க டேர்ம் எல்லாம் சேர்த்து அதை Kன்னு ஒரு வேரியபிளாக டினோட் பண்ணி அந்த வேரியபிளை நான் இங்கே போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ இதே சம்மில் இன்னொரு சப்டிவிஷன் இருக்குது. இஃப் P is the coincident point, then 1 by W - P is equals to K plus 1 by Z - P. போன சம் மாதிரியே W - P தானே. ஸோ W - P நான் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணாதீங்க, ஏன்னா நான் தான் பண்ணேன். P is the coincident point அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம சம்மு கொஞ்சம் வேறு மாதிரி போட மாதிரி இருக்கும். Wக்கு அதே வேல்யூ தான், AZ + B divided by CZ + D. For invariant point, put W is equals to ZP. கோயின்சிடென்ட் பாயிண்ட்னா வந்து இதில் வந்து ஒரு இன்வேரியன்ட் பாயிண்ட் அந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஸோ W is equals to ZP. அந்த போட்டோன்னா இப்போ Wக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும், Zக்கு வந்து AZ + B டிவைடட் பை CZ + D. ஓகேவா? இப்போது இந்த டேர்மை இதோட மல்டிப்ளை பண்ணுறேன்னா CZ² + CD இந்த டேர்மை வந்து இந்த சைட் கொண்டு வரேன். ஓகேவா? இதோட இதை மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு வந்தேன்னா இங்கே இருக்க AZ - AZ ஆகிடும், இங்கே இருக்க B இந்த சைடு வந்துச்சுன்னா -B ஆகிடும், ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ CZ² ப்ளஸ் Z காமனாக இருக்கா, அதை எழுதிட்டு D - A எழுதிக்கிறேன், -B ஈக்குவல்ஸ் டு 0. let there be only one fixed point P. ஒரே ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் தான் இருக்குது, அது Pன்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ
இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் எடுத்தோன்னா இங்கே எப்படி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதுவோம்ல, ஆனால் இங்கே எப்படி ஒரே பாயிண்ட் இருக்கனால பி ப்ளஸ் பி. இங்கே வந்து 2 பாயிண்ட்ஸ்க்கு முன்னாடி சம்மில் கொடுத்துருந்தாங்க, அப்படின்னா பி ப்ளஸ் க்யூன்னு போட வேண்டியதாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் தான் நம்ம சூஸ் பண்ணுறோம், ஏன்னா W இஸ் ஈக்குவல்ஸ் டு ZP, ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது பின்னு. ஸோ அதனால் பி ப்ளஸ் பின்னு எழுதிக்கிறேன். மைனஸ் பி பை ஏ, இங்கே வந்து இப்போ ஏக்கு வந்து சி, பிக்கு வந்து டி மைனஸ் ஏ, சிக்கு வந்து மைனஸ் பி. இப்போ மைனஸ் பி பை ஏ, அதாவது இங்கே சம் ஆஃப் த ரூட்ஸ் பண்ணுறோம். சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்மளுக்கு தெரியும்ல, மைனஸ் பி பை ஏ அப்படின்னு வரும்ல, அது பி வந்து எனக்கு மைனஸ் ஆஃப் டி மைனஸ் ஏ, ஏக்கு வந்து எனக்கு சி டினாமினேட்டரில். ஓகே, இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா ஏ மைனஸ் டி டிவைடட் பை சி. இப்போது பி ப்ளஸ் பி வந்து என்னது 2p, ஏ மைனஸ் டி பை சி நான் அப்படி எழுதிக்கிறேன். இப்போ இந்த சி அந்த சைட் கொண்டு போனோன்னா 2pc இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ மைனஸ் டி. இந்த ஈக்குவேஷனை வந்து அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால நான் ஸ்டாருன்னு வச்சுக்கிறேன். இப்போது w மைனஸ் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏசெட், டபிள்யூக்கு நமக்கு தெரியும் ஏசெட் ப்ளஸ் பி டிவைட் பை சிசெட் ப்ளஸ் டி. பி வந்து இங்கே ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்னால பிக்கு நான் அப்படியே வேல்யூ பியை நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேவா, அதே மாதிரி தான் இந்த டேர்ம் இதோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் சிசெட் பி மைனஸ் டிபி, அதுக்கப்புறம் மைனஸால் மல்டிப்ளை ஆகும், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இப்போ இங்கே பாருங்கள் இந்த டேர்ம்லையும் ஜெட்டு காமனாக இருக்கா. காமன் டேர்ம்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். இன்னொரு டேர்ம்லேயும் காமனாக எதுவுமே இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரிய வேண்டாம். இங்கேயும் ஜெட்டு காமனாக இருக்கா, ஜெட்டை மட்டும் தனியாக எழுதிட்டு ஏ மைனஸ் சிபி, இந்த சிபி இருக்குது அதை எழுதிக்கிறேன். பேலன்ஸ் காமனாக எழுதுற டேர்ம்லாம் அப்படி சேர்த்து எழுதிக்கிறேன், சிஜெட் ப்ளஸ் டி. இப்போது இதை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கிறேன். வி நோ தட் நம்ம முன்னாடி சம்மில் பார்த்தோம்ல, ஏபி ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு சிபி ப்ளஸ் டி. அதனால் அதை நம்ம எதுக்கு இங்கே எடுத்துக்கிறோம்னு உங்களுக்கு புரியும். இப்போ ஏன் இந்த பி டேர்ம் இங்கே எடுத்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ பி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏபி ப்ளஸ் பி டிவைட் பை சிபி ப்ளஸ் டி. இப்போ இந்த டேர்மை இதோட மல்டிப்ளை பண்ணோன்னா சிபி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி மைனஸ் இந்த ஏபி வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஏபி, பி இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் பி ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ இங்கேயும் பி காமனாக இருக்குல்ல, ஸோ பியை காமனாக வெளியே எடுக்க மாட்டாங்க, சாரி. இப்போ இந்த சம்மில் பாருங்களேன், பி மைனஸ் டிபின்னு இருக்கா, இதுக்கு வந்து ஜெட்டுன்னு அட்லீஸ்ட் ஒரு டேர்ம் காமனாக இருக்குது, இந்த டேர்ம் எதுவுமே இல்லாமல் இருக்குது, பி மைனஸ் டிபின்னு இருக்குது. ஸோ இங்கே பி பிடின்னு இருக்கா, ஸோ பியை நான் இன்சைட் கொண்டு வந்தேன்னா ப்ளஸ் பி ஆகிடும், பிடி இன்சைட் கொண்டு வந்தேன்னா மைனஸ் பிடின்னு ஆகிடும். ஸோ பி மைனஸ் பிடி இஸ் ஈக்குவல்ஸ் டு பேலன்ஸ் இருக்கட்டும் சிபி ஸ்கொயர் மைனஸ் ஏபி அப்படியே எழுதிக்கிட்டேன் நான். இப்போ எனக்கு பி மைனஸ் பிடிக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருச்சா. இப்போ நான் இங்கே பி மைனஸ் பிடி இருக்குது, இதுக்கு பதிலாக சிபி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இங்கே போடலாம்ல, ரீப்ளேஸ் பண்ணலாம்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பு போட்டோம். ஸோ நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். சப்ஸ்டியூட் செகண்ட் ஈக்குவேஷன் இன் 1, அதாவது பி மைனஸ் பிடியை வந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். w மைனஸ் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு z மைனஸ் ஏ மைனஸ் சிபி, பி மைனஸ் டிபிக்கு பதிலாக சிபி ஸ்கொயர் மைனஸ் ஏபி டிவிஷனில் இருக்கட்டும் அப்படியே வரும். இப்போது மிச்சம் இருக்க டேர்ம்லாம் நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இங்கே அதே டேர்ம் இங்கே ஜெட்டுன்னு ஒரு டேர்ம் காமனாக எடுக்க முடியும். இந்த 2 டேர்மில் பின்னு ஒரு டேர்ம் இருக்கா, ஸோ பின்னு ஒரு டேர்ம் காமனாக எடுத்துட்டோன்னா முன்னாடி சம்மில் பார்த்த மாதிரி ஏ மைனஸ் சிபின்னு இங்கே சிபி மைனஸ் ஏன்னு இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் டேர்ம் ஒன்று காமனாக எடுத்துட்டோன்னா ஏ மைனஸ் சிபின்னு வருமா, அதனால் மைனஸை காமனாக எடுத்துகிட்டு ஏ மைனஸ் சிபின்னு போடுறேன். ஸோ ஏ மைனஸ் சிபி எனக்கு காமனாக எழுதுட்டேன்னா ஜெட் மைனஸ் பி, இங்கே இருக்க ஜெட்டும் மைனஸ் பியும் ஒன்றாயிடும், சிஜெட் ப்ளஸ் டி அந்த மாதிரி எழுதிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு w மைனஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டாங்க, 1/w மைனஸ் பி கேட்டாங்க. ஸோ இதை நான் ரெசிப்ரோகேட் பண்ணேன்னா டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வந்துடும், நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ 1/w மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு சிஜெட் ப்ளஸ் டி டிவைட் பை ஏ மைனஸ் சிபி இன்ட்டு ஜெட் மைனஸ் பி. இப்போது சப்ராக்ட் 1 மைனஸ் ஜெட் மைனஸ் பி ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடுமே 1/z மைனஸ் பியை நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஏன் சப்ராக்ட் பண்ண போகிறேன்னா, இப்போது இந்த சைடு நான் சப்ராக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், 1/z மைனஸ் பின்னு, அது இந்த சைட் போனால் ப்ளஸ்ன்னு ஆகிடும்ல, இங்கே இருக்க நெகட்டிவ் டேர்ம் இந்த சைட் போனால் ப்ளஸ் டேர்ம் ஆகிடும்ல. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம சப்ராக்ட் ஆன் போத் சைட்ஸ் பண்ண போகிறோம். பண்ணோமா, இப்போது இந்த டேர்ம் இந்த மாதிரி வந்துச்சா LHS, இப்போ RHSல இப்படி இருக்குது, சேம் அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போது இங்கே z மைனஸ் பி காமனாக இருக்கா, இந்த டேர்ம் மட்டும்தான் இப்போ இந்த சைடில் இல்லை. ஸோ அதனால் இந்த டேர்மை மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு டினாமினேட்டரில் 2 z மைனஸ் பி இருந்துச்சுன்னா அது ஒரு வாட்டி எழுதுனா போதும், ஏ மைனஸ் பி அப்படி எழுதிக்கிறேன். சிஜெட் ப்ளஸ் டி மைனஸ் இங்கே வந்து இந்த டினாமினேட்டர் டேர்மில் ஒரு டேர்ம் ஒரே மாதிரியே இருக்குது, இந்த டேர்ம் மட்டும் இங்கே இல்லை. ஸோ இதை மட்டும் இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன், பேலன்ஸ் டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன்.
தென் இந்த வேல்யூ சிஇசட் ப்ளஸ் டி மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா லைக் ஏ மைனஸ் டி அப்படின்ற ஒரு டேர்ம் எழுதணுன்னா சிஇசட் மைனஸ் இங்கே மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு ஏ மைனஸ் டி ப்ளஸ் பிசி டிவைடட் பை ஜெட் மைனஸ் பி ஏ மைனஸ் பி பிசி அது மாதிரி எழுதணுன்னா ஏ மைனஸ் டிக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு வேல்யூ பார்த்தோம்ல ஏ மைனஸ் டினா 2pcன்னு இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதனால தான் இங்கே மைனஸை வெளியே எடுத்துருப்போம். ஏன் சம்மந்தமே இல்லாமல் இங்கே நடுவில் இருக்க நம்ம மைனஸ் வெளியே எடுத்தோம் தோணலாம். ஏ மைனஸ் டிக்கு முன்னாடி 2pcன்னு எடுத்தோம்ல, ஸோ அதனால் அதை சப்ஸ்டியூட் பண்ண தான் ஏ மைனஸ் டியை கொண்டு வர தான் மைனஸ் வெளியே எடுத்தோம். ஏ மைனஸ் டி வந்துருச்சு. இப்போ 2pc ப்ளஸ் பிசி ஜெட் டினாமினேட்டர் டேர்ம்ஸ் அதே மாதிரி வரும். இப்போது சிஇசட் இன்ட்டு 2pc ப்ளஸ் பிசி வந்து என்னது மைனஸ் 2pc ப்ளஸ் பிசி வந்து 2 மைனஸ் 2 ப்ளஸ் 1 வந்து என்னது -1. ஸோ மைனஸ் பிசி டினாமினேட்டர் இருக்க டேர்ம் அப்படியே வரும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் வந்து சி காமனாக இருக்குது. ஸோ சியை காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா ஜெட் மைனஸ் பி டினாமினேட்டரில் இன்னொரு ஜெட் மைனஸ் பி இருக்குது. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா சி பை ஏ மைனஸ் பிசின்னு வந்துடும். இப்போது எனக்கு 1/w மைனஸ் பி மைனஸ் 1/z மைனஸ் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு சி பை ஏ மைனஸ் பிசின்னு வந்துருச்சா? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இங்கே நெகட்டிவாக இருக்கட்டும் இன்சைட் கொண்டு போனால் பாசிட்டிவாக கொண்டு வந்துடுமா? இப்போ கொஷின் பாருங்கள், எனக்கு இந்த டேர்ம் கொஷினில் கொடுத்துருக்காங்க. இங்கே கேன்னு ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஆனால் எனக்கு இங்கே சி பை ஏ மைனஸ் பிசின்னு இருக்குது. ஸோ நான் இந்த டேர்மை ஈக்குவல்ஸ் டு கேன்னு ஒரு வேரியபிளில் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இந்த டேர்முக்கு எல்லாம் கேன்னு ஒரு டேர்மை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா சம் முடிஞ்சுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.